Hi my dear students, welcome back to Nurses Profile channel. நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. 12th முடிச்சுட்டு நர்சிங் படிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசை. ஆனால் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா இல்லைன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது குறித்த ஒரு கிளாரிட்டியான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டுமே நர்சிங் கோர்ஸ் தான். பட் எந்த கோர்ஸ் படித்தா சேலரி அதிகமாக கிடைக்கும், எந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப், குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அப்ராட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது, ஒன்னொன்றுக்கும் அட்மிஷன் கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங், இது டிகிரிக்கு அண்டர்ல வரும். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் டிப்ளமோக்கு அண்டர்ல வரும். பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷத்துக்கான படிப்பு, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குமான படிப்பு. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே படிக்கலாம், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே படிக்கலாம். பட் கவர்மெண்ட் செக்டர்ல பிஎஸ்சி நர்சிங்க்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே சீட் இருக்குது. பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் சீட் இருக்கு, பாய்ஸ்க்கு சீட் இல்லை. பிஎஸ்சி நர்சிங்க்கு உங்களோட சப்ஜெக்ட்ல சயின்ஸ் ரொம்ப முக்கியம், அதாவது பாட்னி, சுவாலஜி இல்லைனா பயாலஜி வேணும். பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே படிக்கலாம். இதுவே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஒகேஷ்னல் நர்சிங்கோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் படிக்கலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில் நீங்கள் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டுமே ரொம்ப டீப்பாக படிப்பீங்க, பெரிய பெரிய புக்ஸாக இருக்கும். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் அதே மாதிரி தான், நீங்களும் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி படிப்பீங்க. பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டல் செக்டாரில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். 2 பேருமே ஸ்டாஃப் நர்ஸாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். பட் இந்த பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டீச்சிங் சைடு போகலாம். பட் நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டீச்சிங் சைடு போக முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் சைடு தான் ஒர்க் பண்ண முடியும். பிஎஸ்சி நர்சிங் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸா எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹையர் ஸ்டடீஸா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் உங்களால பண்ண முடியும். ஏனி இந்த 2 கோர்ஸ்க்கும் அட்மிஷனை பொறுத்தவரையில கவர்மெண்ட் கவுன்சிலிங் 2க்குமே நடக்கும். பட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் காலேஜும் இருக்கும், உங்களுக்கு பிரைவேட் காலேஜும் இருக்கும். பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலிங்ல வராது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அரௌண்ட் 400 சீட்ஸ் தான் இருக்குது. பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் காலேஜில் நிறைய சீட் இருக்குது, 2000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த ஸ்டைஃபண்டும் கிடைக்காது. பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும் போதே உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி கண்டிப்பாக ஒரு 15,000க்கு மேலே தான் இருக்கும். அதுவும் நீங்கள் இனி படித்து முடிச்சுட்டு வரீங்க 4 வருஷம் கழியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 20,000க்கு மேலே இருக்கும். பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் உங்களோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17,000 18,000 இந்த ரேஞ்சில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் செக்டர்ல ஸ்டாஃப் நர்ஸா உள்ள போகலாம். அந்த நேரத்தில் 2 பேருமே ஒரே சேலரி தான் வாங்குவீங்க. பட் பிஎஸ்சி நர்சிங் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்னா நீங்க ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணுவீங்க. 2 பேருக்குமே ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து நீங்க அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிச்சிருந்தாலும் ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மூவ் ஆயிடலாம். பட் பிஎஸ்சி நர்சிங்க்கு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது இல்லைன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட் சைடு என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதே இது நீங்க யூஎஸ்ஏ போகணும், ஆஸ்திரேலியா போகணும், இல்லைனா எனக்கு யூகே போகணும், இல்லைனா எனக்கு யூரோப் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்கோட ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இவங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் மூவ் ஆகுறாங்க. பட் ஈவன் தோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட பிஎஸ்சி நர்சிங் என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பிஎஸ்சி நர்சிங்க்கும் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிக்கணும்னா ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்கிறாங்க. இதே இது ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 50,000 60,000 70,000 80,000 வாங்கக்கூடிய காலேஜஸ் இருக்கிறாங்க. ஃபீஸ் கம்மியாக உங்களால் என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். ஸோ எனிவே எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் டிப்ளமோவை விட டிகிரி தான் பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்
படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதே இது நீங்கள் கவர்மெண்ட் சைடில் போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 180க்கு மேலே இருக்கணும். இதே இது நீங்கள் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் கிடைக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்போவுமே டிப்ளமோவோட டிகிரி தான் பெஸ்ட்டு. டிகிரியில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. முடிஞ்ச அளவு டிகிரி படிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் என்னால் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னோட பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி என்னை படிக்கிற அளவு கெப்பாசிட்டி இல்லை, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியில் இருக்கோம், இந்த அமௌண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிங்க. படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸும் கவர்மெண்ட் செக்டார்லேயே உங்களால் பண்ண முடியும். உங்களாலேயும் என்ன செய்ய முடியும்னா நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவு பிஎஸ்சி நர்சிங் பண்ணுங்கள். முடியலை அப்படின்னா நீங்கள் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.